டியூடு படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலா இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் நிஜமா எதிர்பார்த்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தலைவிதினே தெரியலங்க. நான் பாக்குற எல்லா படத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சூப்பரா இருக்குது, செகண்ட் ஹாஃப் மட்டும் மொக்கையா போயிருது. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவரோட ஸ்டைல வந்து ரொம்ப அதிகமா காமிச்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சு ஒரே மாதிரி திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. மமிதா பைஜோ அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க ஆக்டிங். ஹேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? சரத்குமார் சாரை பத்தி சொல்லவே தேவையில்ல, பிச்சு உதறிட்டாப்ல. மியூசிக் சாய் அபியங்கர், பாவம் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. நிஜமாவே சூப்பரா பண்ணிருக்காப்ல, நல்லா பண்ணிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு பயங்கர டைட்டா போச்சு. டக்கு டக்குன்னு ட்விஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபன் எலமெண்ட் எல்லாமே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அந்த எமோஷனல் கேரி பண்றது எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இன்ட்ரோலாம் தரமா இருந்துச்சுங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது ஹீரோயின் வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பண்ற விஷயங்கள்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல. படத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோ கேட்டோட லவ் தான் உண்மையான லவ் அப்படி மாதிரி காமிச்சிக்கிட்டு ஹீரோயினோட லவ் வந்து மொத்தமே டவுன் பண்ணிட்டாங்க. மத்தபடி ஒன் டைம் பார்க்கலாம். பட் டிராகன் லவ் டுடே அளவுக்கு அவ்வளவு நல்லா இல்ல அப்படிங்கறதா உண்மை. சரி, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சா இல்லையா அப்படிதான் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலை.